முருகப்பெருமான் சிறப்பு குறித்து ஆன்மீக சொற்பொழிவை தொடங்குகிறேன். முருகக்கடவுள் தனது பக்தர்களுக்கு பயத்தை நீக்கினார். நான் இருக்கையிலே உனக்கு ஏன் பயம், அதை நீக்கிவிடு என்றார். அருணகிரிநாதர்களை அரவணைத்த போதும் அவ்வாறே கூறினார். அருணகிரிநாதர் ஆசையிலே உழன்று வாழ்க்கையை வெறுத்து கோபுரத்தின் உச்சியில் இருந்து கீழே குதிக்க முற்பட்டபோது அவரை ஒரு அந்தணர் உருவில் வந்து தாங்கி பிடித்து, நீ தற்கொலை செய்யக்கூடாது, அவ்வாறு செய்தால் உன் ஆத்மா சாந்தி அடையாது, எனவே இனிமேல் அந்த காரியத்தில் ஈடுபடாதே, பேசாது இரு, வீணாக பேசாதே, கவலைகளை மறந்துவிடு, என்னையே நினைத்து தியானி, நல்ல ஒரு நிலையை அடைவாய் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் முருகப்பெருமான். அத்தகைய முருகப்பெருமான் பலருக்கு, இந்த உலகத்தில் பிறந்த பலருக்கு தனது அருளை பரிபூர்ணமாக தந்தார். அவ்வை பிராட்டிக்கு தந்தார். மற்றும் இக்காலத்திலே வாழ்ந்த வாரியார் சுவாமிக்கும் அந்த அருளை நல்லபடி தந்தார். வாரியார் ஒரு தமிழ் கடல், தமிழ் மழை பொழியும் ஓர் அபூர்வ சக்தி படைத்த முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெற்ற பக்தர். அத்தகைய முருகப்பெருமான் தான் இருக்கின்றான் என்பதை வாரியார் சுவாமிகள் மூலம் நிரூபித்தார். அவரது சொற்பொழிவு மூலம் நிரூபித்தார். அவர் செய்த தொண்டின் மூலம் நிரூபித்தார். முருகனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார், இது உண்மை, உறுதி. குமரகுருபர் சாமிகள் வாழ்விலும் அவ்வாறே நடந்தது. வாய் பேசாமல் இருந்த குமரகுரு சாமிகள் 5 வயது வரை வாய் பேசவே இல்லை. அவரது தந்தையும் தாயும் முருகக்கடவுள் எழுந்தருளிய திருச்செந்தூருக்கு சென்று முருகனை வேண்டி தங்களது புத்திரனுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்று வேண்டிட முருகப்பெருமான் குமரகுருபருக்கு பேசும் சக்தியை அளித்தார், பாடும் சக்தியை அளித்தார், அவருடைய தெய்வத்தன்மையை நிரூபிக்கும் அருளையும் தந்தார். இவ்வாறு முருகக்கடவுள் தன்னிகரில்லா கடவுள். அவரை தொழுதவர் பலர் நல்ல நிலையை அடைந்திருக்கின்றார்கள். செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள், மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள், பாமர மக்களாகவும் இருந்திருக்கிறார்கள். முருகக்கடவுள் இந்த உலகத்திலே இறுதியாக ஒரு நல்ல பலன் தருகின்றார் என்றால் அது அவருடைய அருள், பிறவாத அருள். மேலுலகத்தில் முருகக்கடவுளோடு வாழும் அருள், அந்த அருள் இருந்தால் அதுவே சிறப்பான அருள். இந்த உலகில் பிறந்தவன் அனைவருமே ஒவ்வொரு தொல்லையை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றான். அது மன்னனாக இருந்தாலும் சரி, பாமர ஏழையாக இருந்தாலும் சரி. எனவே முருகக்கடவுளின் அருள் பிறவாவரம் முக்தி நிலை அடைந்து அவனது லோகத்தில் அவன் புகழ்பாடும் ஓர் தொண்டனாக இருப்பதே சாலச் சிறந்தது. ஒவ்வொரு முருக அடியாரும் சிவபெருமானின் அடியாரும் உணர்ந்த உண்மை இதுவே. முருகக்கடலின் அவதாரம் சிறப்பானது. முருகக்கடலை மெய்யாக வணங்கும் ஏழை, செல்வந்தன், மன்னன் இந்த அனைத்து தரப்பு மனிதருக்கும் தனது அருளை அள்ளி வழங்கியிருப்பவன் முருகன். அவன் பாதம் பூஜிப்பவர் எவரையும் எந்த வேறுபாடு இல்லாமல் அருள் செய்பவன் முருகன். மனிதர்களின் பிரச்சனைகளையும் மனிதர்களின் வேண்டாத விஷயங்களையும் பலர் பேசி தனது வாழ்நாளின் நல்ல நேரத்தையும் பொழுதையும் கழித்து கொண்டிருக்கின்றனர். அந்த மனிதர்கள் சொல்வதை கேட்பவர்களும் தங்களது
நேரத்தை வீணாக்கி கொண்டு உள்ளார்கள். மனிதனின் லட்சியமே இறைவன் திருவருளை அடைவது, தெய்வத்தை வழங்கி அவனது அருளை முழுமையாக பெறுவதே. திருவள்ளுவர் கூறியது முதல் அதிகாரத்தில் இறைவணக்கத்தில் இறைவனின் சிறப்பு. இறைவன் இல்லை என்றால் உலகம் இல்லை, இறைவனே உலகத்துக்கு தலைவன். ஒவ்வொருவரும் அவரவர் வணங்கும் தெய்வத்தை ஆழ்ந்து வழிபட்டு பூஜித்து அவன் அருள் பெற வேண்டும். முருகனை தொழுதுபவர்கள் அவனது அருளை சிறப்பாகவே பெறுவார்கள். அருள் செய்பவன் முருகன். சில மனிதர்கள் அந்த அருளை மிகவும் பெற்று உயர்ந்தார்கள் இந்த கலியுகத்தில். எனவே முருகக் கடவுள் யாருக்கும் எந்த வேறுபாடும் இன்றி மன்னவன் பாமரன் என்று பார்ப்பதில்லை. அவனை பாதத்தை உண்மையாக வழிபடும் பக்தனுக்கு அவன் விமோச்சனம் தருகின்றான். அவன் பக்தனின் கனவில் வந்துவிடுவான். அருணகிரிநாதர் கனவில் வந்தான். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். பழம்பெரும் புலவர் தொல்காப்பியர் முருகனை குறிஞ்சி நில தெய்வமாக குறிப்பிடுகின்றார். முருகன் என்றால் அழகன் என்று பொருள்படும். தமிழ் மொழியின் மெல்லினம், இடையினம், வல்லினம் இந்த 3 வகை எழுத்துக்களை உள்ளடக்கி முருகா எனவே ஒலி கொடுக்கின்றார் முருகன். முருகக் கடவுள் தமிழ் வளர்த்தவன், தமிழ் புலவர்களின் மனதிலே நிற்பவன். அவனை ஆழ்ந்து போதித்த ஒவ்வொருவரும் கவிதையிலே தமிழிலே சிறப்பாக புலமை பெற்று விளங்கிடுவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. முருகக் கடவுளையே பிரதான தெய்வமாக பூஜிக்கும் சமயம் கௌமாரம் என அழைக்கப்படும். அயல்நாடுகளில் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல இடங்களில் முருகக் கடவுளுக்கென்று பிரதான கோயில்கள் உண்டு. முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை என்ற செய்யுளில் நக்கீர சுவாமிகள் முருகனின் சிறப்பை கூறுகின்றார். கந்தபுராணம் வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அன்னை பார்வதி இமவான் என்னும் மன்னனுக்கு மகளாக அவதரித்தாள். அவ்வாறு அவதரித்த பார்வதி தேவி சிவனையே பதியாக அடைவதற்கு கடுந்தவமும் செய்தாள். தவத்தை மெச்சிய சிவன் பார்வதியை மனம் புரிந்து சிவலோகம் சென்றார். சிவனிடம் அற்புத வரங்களை வாங்கிய சூரபத்மன் என்ற அசுரனின் தொல்லைகள் நாளுக்கு நாள் பூலோகத்திலும் வானுலகிலும் அதிகரித்தன. தேவர்கள் மிகவும் அடிமைகளாகி அவதியுற்றனர். உலகங்களிலும் சூரனின் ஆட்சியே தலை தூக்கியது. பார்வதி தேவி தட்சன் என்பவனுக்கு தாட்சாயினி என்னும் பெயரில் மகளாய் அவதரித்தாள். அந்த தட்சன் யாகம் செய்த நேரத்தில் சிவபெருமானை புறக்கணித்துவிட்டு பார்வதி தேவியை மட்டும் அழைத்திருந்தான். சிவனையே ஒரு காலத்தில் அடிபணிந்து வணங்கி சிவனிடமே வரம் பெற்றுவிட்டு சிவனையே புறக்கணித்தவன் தட்சன் என்ற நன்றி இல்லாதவன். அவன் பார்வதி தேவியை மகளாய் வளர்த்தான். பார்வதி தேவி சிவபெருமானை மனம் புரிந்த பின்னர் சிவனை புறக்கணித்தான். சிவனை நிந்தித்தான். பார்வதி தேவியை மட்டும் தான் நடத்திய யாகத்திற்கு அழைப்பு விடுத்துவிட்டு சிவபெருமானை புறக்கணித்தான். சிவனை நிந்தனை செய்தான். பார்வதி தேவி யாகத்தில் கலந்து கொண்டபோது சிவபெருமானை அனைத்து தேவர்களுக்கும் எதிரே நிந்தனை செய்தான், பரிகாசம் செய்தான். பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டு தட்சனையும் சபித்து அவன் யாகத்தையும் பயனற்றதாக போட்டும் என்று சபித்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டாள்.
தேவர்கள் பிரம்மா விஷ்ணுவுடன் சிவனை புறக்கணித்து தட்சனின் யாகத்திலே கலந்து கொண்டனர். அன்று சிவனை புறக்கணித்த தேவர்கள் அதன் விளைவை சூரபத்மா என்னும் கொடிய அசுரனும் அவனது சகோதரர்கள் மூலமாக பல தொல்லைகளை அனுபவிக்கும் நிலைக்கு ஆளாயினர். அசுரன் சூரனையும் அவனது உறவினர்களையும் சிவபெருமான் ஒருவராலே ஒழிக்க முடியும் என்று உணர்ந்தனர் தேவர்கள். சிவனும் சக்தி தேவியும் ஒன்றாக கூடி ஒரு பிள்ளையை உருவாக்கினால் மட்டுமே சூரனை ஒழித்துவிட முடியும் என்ற உண்மையை விஷ்ணு பிரம்மா மூலம் உணர்ந்தனர் தேவர்கள். சிவபெருமான் கடுமையான தியானத்தில் மூழ்கி தவம் செய்து கொண்டிருந்தார். அதனால் பார்வதி மீது மையல் கொள்ள ஈர்ப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்தது. காதல் உணர்வை தூண்டும் தேவனான மன்மதனை அணுகி சிவன் மீது மையல் உணர்வை தூண்டிட வேண்டினார் தேவர்கள். சிவனுக்கு சேவை செய்த பார்வதி மீது காம பார்வையை உருவாக்க வேண்டினர். சிவன் மூலம் உருவாக்க வேண்டினார்கள். தேவர்களின் வற்புறுத்தலுக்கு முதலில் அடிபணிய மறுத்த மன்மதன் அசுரர் தொல்லைகளை ஒழித்திட தன்னையே அர்ப்பணித்துவிட துணிந்தான். தேவர்களுக்கு உறுதிமொழி கூறினான் தான் நிச்சயம் உதவுவதாக. பர்வதமலைக்கு வந்து சேர்ந்தான் மன்மதன். சிவனின் தியானத்தை கலைத்திட அவர் மீது ஆசை உணர்வை பார்வதி தேவி மீது தூண்டிட மன்மத அன்புகளை எய்தான். தவத்தை கலைத்த மன்மதன் மீது மிகுந்த சினம் கொண்ட சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பல் போடி ஆக்கிவிட்டார். மிக வேதனை அடைந்த தேவர்கள் சிவனிடம் தாங்கள்தான் மன்மதனை வற்புறுத்தி மன்மத பானங்களை ஏவிடச் செய்தோம் என்றும் அதற்கு அசுரர் தொல்லை ஒழித்திட ஒரு நல்ல வழி பிறக்க வேண்டும் என்ற காரணத்தையும் கூறினர். சிவபெருமான் பொறுமையாக கேட்டார். கருணை கொண்டு மன்மதனை உயிர்ப்பித்தார். ஆனால் எவர் பார்வையிலையும் நீ படமாட்டாய் என்றும் கட்டளையிட்டார். சிவன் தவம் கலைந்து பார்வதி தேவியை நோக்கிய நேரம் சிவனின் நெற்றிக்கண்ணியில் எழுந்த 6 தீப்பொறிகள் பறந்து வந்து சரவண பொய்கை என்னும் குளத்தில் மலர்ந்த 6 தாமரை மலர்களின் மையத்தில் விழுந்தன. அந்த நெருப்பு பொறிகளை அக்னி தேவனே சுமந்து வந்தான். அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அவற்றை 6 கார்த்திகை பெண்களான தேவ மாதர்கள் பராமரித்து வளர்த்தனர். சிவனின் கட்டளைப்படி சிவனும் பார்வதியும் ஒரு நாள் சரவண பொய்கை வந்தபோது பார்வதி தேவியிடம் அன்பு பாராட்டி ஓடி வந்த 6 குழந்தைகள் பார்வதி தேவி அவற்றை ஒன்றாக்கி ஆறுமுகம் கொண்ட ஒரே உடல் கொண்ட முருகனாக மாற்றினாள். முருகன் பக்தர்களால் பல்வேறு நாமங்களால் அழைக்கப்பட்டான். சுப்பிரமணியன், கார்த்திகேயன், காங்கேயன், சரவணன், வடிவேலன், செங்கல்வராயன், சுகுமாரன், வேலாயுதம், பழனியப்பன், சுவாமிநாதன், தணிகாச்சலன் என்று பல்வேறு திருநாமங்கள் முருகன் புகழ் பாடும். சூரனை சம்ஹாரம் செய்திட பார்வதி தேவி முருகனை ஆசீர்வதித்து தனது சக்தியெல்லாம் ஒன்றாக்கி ஓர் வேலாயுதத்தை வரவழைத்து அவனிடம் போர் ஆயுதமாக கொடுத்தாள். சூரனுக்கும் முருகனை தலைவனாக கொண்ட தேவர் படைக்கும் பல நாட்கள் போர் நடந்தன. சூரனின் சகோதரர்களான பத்மாசூரன், சிம்மமுகாசுரன், கஜமுகாசுரன் மற்றும் உறவினர்கள் ஒருவர் பின் ஒருவனாக மாண்டனர் போரில். இறுதியில் சூரன் முருகனை வேலால் சம்ஹாரம் செய்தான். சேவலாக மயிலாக சூரன் மாறி நின்றான். சேவலாக மயிலாக சூரன் மாறி நின்றான். முருகனை சிறுவன் என பரிகாசம் செய்த சூரன் இறுதியில் முருகன் அடிமையாகவே மாறிவிட்டான். முருகன் அவனை மன்னித்து சேவலாக மயிலாக மாறி நின்ற அவனை
தனது சேவர் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டான்.